உன் மொழியில என்ன இருக்கு, உன் மொழியில என்ன இருக்குன்னா அருகிலே இருக்கிறார் கன்னடர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? இது திருக்குறள் வள்ளுவன் ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அரிய பார்ப்பனன் உன்னையே தாசி மகன் என்று எழுதி வைத்து விட்டானே, வேசி மகன் என்று சொல்கிறானே, உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான், நான் சொல்லிவிட்டான். என்னை மட்டும் சொன்னானா? உன்னையே சொல்லிவிட்டான், உங்களை சொல்லிவிட்டான். தமிழர்கள் உங்களை தாசி மகன். இப்படி ஆகச் சிறந்த இலக்கிய வளமை, வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும், பிச்சை எடுக்கக்கூட லாய்க்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சொல்லுங்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் பிறந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாதை இளங்கோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை, உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிஸிலிருந்து லியோ டால்ஸ்டாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை இது திருக்குறள் வள்ளுவன் ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா? தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தமிழர் என்று பேசுவது இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா? ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன்? தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கை முன்வைத்தது ஏன்? இனாபிமானம் கூடாது என்று சொன்ன அவர் பணாபிமானம் கொண்டிருந்தது ஏன்? ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஆரிய பார்ப்பனன் உன்னையே தாசி மகன் என்று எழுதி வைத்து விட்டானே, வேசி மகன் என்று சொல்கிறானே, உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான், நான் சொல்லிவிட்டான். என்னை மட்டும் சொன்னானா? உன்னையே சொல்லிவிட்டான், உங்களை சொல்லிவிட்டான். தமிழர்கள் உங்களை தாசி மகன், உங்களை வேசி மகன், உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரே, அப்போ உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமா இயலாதா? என்னை எழுதிட்டான், அப்ப உங்களை எழுதல, அப்ப என்னிலும் நீ மேலானவன். நீ இதே கருத்தை என்னால் அம்பேத்கர் சொல்கிறார். அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைசியன், சூத்திரன், இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்கடா, இழிவான வர்ணம், பஞ்சமரன்ட்டு. அதான்டா மிக கொடுமைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதில் சொல்லுகிறார், இந்த சூத்திரன், நான் சொல்ற சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழிவழி தேசிய இனத்தில் இருக்குது. மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, மராட்டியத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்கிறது, எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் விட்டு தமிழன் என்னையை உன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மத்தவன் இல்லை. என் மொழியில் உன் மொழியில என்ன இருக்கு, உன் மொழியில என்ன இருக்கு, உன் மொழியில என்ன இருக்குன்னா அருகிலே இருக்கிறார் கன்னடர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் தெலுங்கர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மலையாளி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் குஜராத்தி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மராட்டியர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் இந்திக்காரர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? எப்படி சொல்வது? இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? பார்ப்பனன் யார் யார் நமக்கு எதிரி? பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள். அன்பு தம்பி தங்கள் அருமை உடன் பிறந்தார்கள், கவனிக்கணும். பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள். யார் அந்த நம்மில் கீழான மக்கள்? அந்த நம்மில், எந்த நம்மில், யார் நம்மில் கீழான மக்கள் யார்? கிறிஸ்தவர், இஸ்லாமியர். இந்த 4 கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி. நம்மில் கீழானவன் யார்? யார் உங்களில் கீழானவன் யார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியன் நமக்கு எதிரி என்றால் நமக்கு யார் அந்த நமக்கு? இந்த கேள்வி எழுமா இயலாதா? இந்த கேள்விகளை எழுப்பினால் RSS பிஜேபிக்கு ஆதரவு என்றால் ஏன் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக அது வராது என்று நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள்? நான் பேசுவது எவனுக்கமாக அல்ல,
இவனுக்காகத்தான், என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக, மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான். இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை. ஆயுதம் ஏந்தி துவக்காந்தி வீசினான், போராடினான். அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள், எத்தனை எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான், உடலை தீக்கி இறையிட்டான், கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழுக்காக போராடி செத்தார். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம், எவனுக்காகவும் நிற்கலை. அதை முதலை நாங்கள் வீசுகிற வாள் எவரையும் வீழ்த்தல்ல, வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும்.